அனைவருக்கும் வணக்கம். இது புள்ளிக்கோலம் 7 புள்ளி 4ல் சந்து புள்ளி 4ல் நிப்பாட்டணும். 4ல் நிப்பாட்டிட்டு நடுப்பற இந்த மாதிரி டாட் வச்சுட்டு சின்னதாக பூ வரைஞ்சிக்க வேண்டியதுதான். நடுப்பற உள்ள 3 புள்ளிக்கும் 2 புள்ளிக்கும் இடையில பூ வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இதழ் வரைஞ்சிக்குங்க. அந்த பூக்குள்ளே சின்ன சின்னதாக இப்படி கோடு போட்டு டெக்கரேஷன் பண்ணிங்க. இதெல்லாம் இந்த மாதிரியும் கோடு போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டோம்னா அந்த பூ இதழ் விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். அந்த மாதிரி பூவை ப்ளைனாக விடுறதை விட இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கோடு எடுத்தோம்னா அது ஒரு இதழ் விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பூவை சுற்றிலும் இந்த 3 புள்ளிக்கு இடையில் வட்டமாக வரைஞ்சிக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ளே சின்னதாக குட்டி குட்டியாக தாமரைப்பூ. இப்போ செவ்வாய்க்கிழமை அந்த கோலம் போடுறோன்னு வச்சுங்களேன், 6 தாமரைப்பூ வந்துடும். முருகனுக்குள்ள கோலமாக அந்த கோலம் இருக்கும். நட்சத்திரம் மாதிரி 6 இதழ் 6 தாமரை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கோலத்தை நீங்கள் போடலாம். சிகப்பு கலர் கொடுத்து கூட இந்த கோலம் போடலாம். அதுக்காக தான் கோலம் ஆரம்பிக்கிறவங்க பிகினர்ஸ்க்கு உள்ள கோலமாக தான் இந்த சின்ன கோலத்தை நான் போட்டிருக்கேன். நீங்கள் போடுறது எல்லாம் பெரிய கோலமாக அப்லோட் பண்ணுறீங்க, சின்னதாக புள்ளி கோலங்கள் போடுங்கன்னு சொன்னதுனால இந்த மாதிரி சின்ன கோலமாக நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து போடுங்க. பெரியவங்கன்னு இல்லை, சின்ன குழந்தைங்க கூட இந்த கோலத்தை பார்த்து கற்றுக்கலாம். லைட்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற புள்ளியை சுற்றி இந்த மாதிரி இதழ் இலை இருக்கிற மாதிரி அந்த தாமரை இருக்கிற மாதிரி அந்த மிச்ச புள்ளியை இந்த மாதிரி அழகாக இலையாக இழுத்துக்க வேண்டியதுதான். அந்த இலையை போட்டுட்டு அதுக்குள்ளே கோடு லீஃப் மாதிரி ஒரு கோடு. சிம்பிளான கோலம், ஆனால் அழகாக இருக்கும். தினந்தோறும் வாசலில் போடுறதுக்கான சின்ன கோலம். இதே நம்ம கலர் கொடுத்து போட்டோம்னாலும் அழகாக இருக்கும். இந்த இலைக்கெல்லாம் நம்ம பச்சை கலர் போட்டுக்கலாம். நடுப்புற உள்ள கலரு தாமரை பூக்கு ரோஸு அல்லது சிகப்பு கொடுத்ததுன்னா அழகாக இருக்கும். இந்த கோலம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய கோலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி சின்ன சின்ன கோலங்களாக போடுறேன். பெரிய கோலங்கள் போடுற வீடியோவையும் போட்டுக்கிட்டு வரேன். தொடர்ந்து எனது கோல ரசிகர்களாகிய உங்களது ஆதரவுகளையும் அன்போடு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். லைக்